ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யா விலாக்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பலாப்பழத்தை வச்சு ஒரு அல்வா. ஒரு 15 பலாசொலையை எடுத்து இந்த மாதிரி நீள நீளமாக நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த பலாசொலையை நல்லா வதக்கிக்க போகிறோம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா நீங்கள் வதக்கிக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த பலாசொலை வேகிறதுக்கு கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டுக்கலாம். கூடவே நான் ஒரே ஒரு ஏலக்காயும் இதோடவே போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 2லேருந்து 3 விசிலுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்து வந்திருக்கு. ஸோ இதில் இருக்க தண்ணியை நம்ம செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த பலாசொலையை நாம் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுருந்த தண்ணியை இது கூடவே சேர்த்து இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாயில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக முந்திரி, பாதாம், அப்புறம் திராட்சை பழத்தெல்லாம் நான் வறுத்து எடுத்துக்க போகிறேன். இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்திருந்த அந்த பியூரியும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் பொறுமையாக இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். சிம்மில் வச்சு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஏற்கனவே இந்த பலாசொலை பயங்கர ஸ்வீட்டாக இருந்ததுனால நான் கொஞ்சமாக எனக்கு தேவையான அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து கொஞ்சமாக அதில் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கலந்து விட்டுக்கிட்ட அந்த கார்ன்ஃப்ளவர் ஸ்டார்ச்சை இது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன் இந்த மாதிரி பண்ணுறோன்னா அப்போ தான் அந்த திக்கான ஒரு அல்வா பதம் வரும். இந்த மாதிரி அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெய்யெல்லாம் சைடில் பிரிஞ்சு கலர்லாம் சேஞ்ச் ஆகி பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் லோ ஃப்ளேமில் விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெய்யெல்லாம் ஓரத்தில் பிரிஞ்சு பார்க்கவே டேஸ்டான அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் அடியில் இந்த மாதிரி நெய்யெல்லாம் நம்ம தடவி விட்டு இப்போ அல்வாவை நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வறுத்து வச்சுருந்த முந்திரி, பாதாம், திராட்சையெல்லாம் இது கூட கார்னிஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், டேஸ்டான பலாசொலை அல்வா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.